ஸ்டார்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். சிவ சிவ அன்பே சிவம் அறக்கட்டளையின் சார்பாக இயற்கை வாழ்வியல் அப்படின்ற தலைப்பில் பேச வந்திருக்கும் பாலா ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். நன்றி ஐயா. அனைவருக்கும் இரவு வணக்கம். இந்த நேரத்துல வந்து இறைவனுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். முதல்ல குருவுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். எதனால அப்படின்னா, இறைவன் வந்து ஏதோ ஒரு ரூபத்துல வந்து கண்ணகி அம்மா மூலியமா வந்து உடல் எடை கூட்டுறதுக்கு குறைக்கிறதுக்கு வரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடல் எடை கூடுது, வெயிட் வந்து கெயின் ஆகுது அப்படின்னா ஒண்ணு ஃபேட்டி லிவர் இருக்கும், வெயிட் வந்து குறையிறதுனா சுகர் இருக்கும். ரெண்டே விஷயம்தான் இது. அதே மாதிரி ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் இதுல இருந்தாலும் வெயிட் கெயினும் ஆகும், வெயிட் லாஸும் ஆகும். மன அழுத்தம், மனக்கவலை இந்த மாதிரி விஷயத்துல இருந்தீங்கன்னா, சோகம், துக்கம் இதுக்குள்ள இருந்தாலும் வெயிட் வந்து லாஸ் ஆகும், வெயிட் வந்து கெயின் ஆகும். எப்படின்னு சொல்றேன் பாருங்க. நீங்க நீங்க வந்து அழுது சோகமா இருந்து டிப்ரெஷன்லன்னா ஒரு ஆள் என்ன பண்ணுவாங்க, ஒரு கேரக்டர் வந்து ஃபுல்லா சாப்பிடுவாங்க. எனக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னா எதுனா வெளியே ஹோட்டலுக்கு போயோ வீட்டுல வச்சு சாப்பாடு அள்ளி 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 சாப்பிடுவாங்க. ஒரு ஆள் என்ன பண்ணுவாங்க, சாப்பாடை வந்து ஒதுக்கிடுவாங்க. ஓகேங்களா? ரெண்டுமே தப்பு. வெயிட் ஏறுதுன்னா முதல்ல செக் பண்ண வேண்டியது வந்து கொலஸ்ட்ரால் லெவலை செக் பண்ணணும். உடம்பு வந்து கொலஸ்ட்ரால் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும். இயற்கை வாழ்வியலை பொறுத்த வரைக்கும் மாலை 6 மணிக்கு மேல சாப்பிடக்கூடாது. ஆனா இங்க சென்னை மக்களோ நம்ம விஞ்ஞானத்துல இருக்கும்போது கண்டிப்பா வந்து சாப்பிடாம இருக்க முடியுமானா சத்தியமா இருக்க முடியாது. இதுல உடம்பு கருவி நீக்க பயிற்சின்னு சொல்லி பல்வேறு வகையான கருவி நீக்க பயிற்சிகள் இருக்கு. அது நீங்க எதுனா செலக்ட் பண்ணிக்கலாம். பட் செய்யற விஷயத்த கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணணும். வெயிட் லாஸ் ஆகுதுன்னா ஒண்ணு வேலை செஞ்சு வெயிட் லாஸ் ஆகுதா, உடம்பு வந்து கவலைனால வெயிட் லாஸ் ஆகுதா இப்படின்னு பார்க்கணும். எதனாலன்னு பார்க்கணும். தைராய்டு இருந்தாலும் வெயிட் கெயின் ஆகும், வெயிட் லாஸ் ஆகும். தைராய்டு கிளாண்ட் வந்து தைராய்டு இந்த மாதிரி தைராய்டு வகை இருக்கு. ஸோ அதுல வந்து அதுலயும் வெயிட் லாஸ் வெயிட் கெயின் இருக்கும். இந்த மாதிரி வந்து வெயிட் லாஸ் வெயிட் கெயினை பொறுத்த வரைக்கும் நிறைய வகை இருக்கு. இப்போ நான் சொன்னதுல கண்ணகி மேடமுக்கு வந்து எந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு பார்த்தாதான் நம்ம சொல்ல முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி பிசிஓடி இருந்தாலும் நீர்க்கட்டி இருந்தாலும் வெயிட் லாஸ் ஆகும், வெயிட் கெயின் ஆகும். நீர்க்கட்டி இருந்து வெயிட் கெயின் ஆகும், பிசிஓடி இருந்தாலும் வெயிட் லாஸ் ஆகும். இந்த மாதிரி வந்து பல்வேறு விஷயத்த வந்து லேடிஸா இருந்தா பார்க்கணும். நைட் ஷிஃப்ட் பார்த்தாலும் வெயிட் லாஸ் ஆகும், வெயிட் கெயின் ஆகும். இந்த மாதிரி வந்து பல்வேறு விஷயத்த வந்து உள்ளடங்குன்றதுதான் இயற்கை வாழ்வியல். ஸோ நீங்க வந்து எந்த முறையில வாழ்றீங்க அப்படின்னு யோசிங்க. நைட் ஷிஃப்ட் பார்க்கறது வந்து தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். நைட் ஷிஃப்ட் பாருங்க. காலையில வந்தீங்கன்னா உங்க ரூம் வந்து இருட்டா இருக்கணும், இருட்டா இருந்து தூங்கணும். அந்த ரூம்ல டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. 8 மணி நேரம் ரூம் போய் லாக் பண்ணிட்டு நீங்க பார்த்தீங்கன்னா 8 மணி நேரம் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நைட் ஷிஃப்ட் பார்த்தது வந்து நைட்டும் சாப்பிட்டுட்டு 3 மணிக்கு சாப்பிட்டு திருப்பி காலையில எழுந்து சாப்பிட்டீங்கன்னா வேலைக்கு ஆகாது. அப்ராட் கலாச்சாரத்துல வந்து நைட்டு ஃபுல்லா கண்ணு மூடி அவங்க வந்து மார்னிங் ஓகே அவங்க காலையில ஒர்க் பண்றாங்க, நம்ம காலையில இருக்கும்போது அவங்க நைட் தூங்குவாங்க. ஸோ நம்ம வந்து நைட்ல நம்ம தூங்கிடும், அவங்க காலையில மூச்சிட்டு இருக்காங்க. அப்போ என்ன பண்றாங்க, நம்ம காலையில இருக்கும்போது அவங்க நைட்டு தூங்குறாங்க. அப்போ என்ன பண்ண, நீங்க நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணும்போது காலையில நீங்க தூங்கிடணும். இதே செகண்ட் ஷிஃப்ட் போவாங்க 4-12 ஒரு ஷிஃப்ட். அந்த ஷிஃப்ட் வந்து 4 மணிக்கு போயிட்டு 12 மணிக்கு வரீங்களா, வந்தவொடனே 12 மணிக்கு வந்தவொடனே ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு படுக்கிறீங்கன்னா 8 மணி நேரம் தூங்கி எஞ்ச பிறகு ஏதோ ஃபுட் இருக்கணும். கண்டிப்பா 12 மணிக்கு ஷிஃப்ட் முடிச்சீங்கன்னா பசிக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி வெயிட் லாஸ் வெயிட் கெயின்ன்றது வந்து ட்ரிங்க்ஸ் அடிக்ஷன், மொபைல் அடிக்ஷன், ரெண்டாவது வந்து சிகரெட், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து புகையிலை இதெல்லாம் போனாலும் வெயிட் லாஸும் ஆகும், வெயிட் கெயினும் ஆகும். இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் வந்து இயற்கை வாழ்வியல் உள்ளடக்கி இருக்கு. முதல்ல நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் வந்து என்ன விஷயம்னா, முதல்ல பசி எடுத்தாராம் சாப்பிடணும். இது யார் ஃபாலோ பண்றா சொல்லுங்க பார்க்கலாம். யாருன்னா ஒரு பசி எடுத்தா சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்றாள் யார்?
பசி எடுத்தா சாப்பிடல, கழுத்து முட்டை முட்டை சாப்பிடக்கூடாது. ஒரு லிமிட் இருக்கு, அந்த லிமிட்ல நிப்பாட்டணும். இல்லையே டீடாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சில இடத்துல வந்து ஒரு சில குரூல என்ன பண்றாங்கன்னா, காலையில ஏஞ்சவொடனே ஒரு செல்ஃபி போட்டோ எடுத்து போடணுமா, திருப்பி 1 ஹவருக்கு ஒன்ஸ் வந்து அப்டேட் பண்ணணும்ன்றாங்க. அதெல்லாம் வந்து அவசியம் கிடையாது. உங்க மனசாட்சிக்கு நீங்க கரெக்டா இருக்கீங்களா, அதனால மத்தவங்களை நீங்க எக்ஸ்போஷர் பண்ணணும்ன்றது இல்லை. இப்போ நான் டீடாக்ஸ்ல இருக்குன்னா என் உடம்பை எப்படி பாதுகாக்கணும்னு எனக்கு தெரியும். இப்போ நைட் நான் 1 மணி வரைக்கும் முடிச்சிட்டு இருக்கேன்னா அதுக்கேற்ற தூக்கம் நான் எப்படி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். ஓகேங்களா? நம்ம 1 மணி வரைக்கும் மூச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி நைட்ல உட்காந்து நான் சாப்பிட மாட்டேன். ஓகேங்களா? தானே நான் 1 மணி 10 மணி சாப்பிட்டு முடிச்சுட்டு படுக்கிறேன் அப்படின்னா அதுக்கப்புறம் மறுநாள் காலையில 10 மணிக்கு தான் சாப்பிடுவேன். அப்படின்னா ஒரு 12 மணி நேரம் நான் வயிற்றுக்கு கேப் கொடுக்குறேன். இந்த மாதிரி இயற்கை வாழ்வியலை பொறுத்த வரைக்கும் சூரியக்கலை சந்திரக்கலை 2 கலையும் பார்க்கணும். நம்ம வந்து நைட் போய் படுக்கிறோம் அப்படின்னா சந்திரக்கலை, நம்ம முழிச்சிட்டு இருக்குது சூரியக்கலை, அவ்வளவுதான் விஷயம். சிம்பிள். நம்ம சூரியன் சந்திரன் சொல்லி பார்க்கறதுலாம் இல்லை. நம்ம நம்ம வந்து முழிச்சிட்டு இருக்கிற வரைக்கும் தான் உடம்பு வந்து ஹீட் ஆகும், கூலிங் தன்மை வந்து இருக்கும். நைட்டு படுத்துட்டீங்க அப்படின்னா ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். எப்படின்னா, நீங்க காலையில என்ன மூச்சிட்டு இருப்பீங்க, தண்ணி குடிக்கிறீங்க, குளிக்கிறீங்க, சாப்பிடுறீங்க, எல்லா விஷயத்தையும் பண்றீங்க. நைட்டு படுக்கிறீங்கன்னா பாடிக்கு வந்து ஹீட் ஆகும், வெப்பம் வந்து அதிகமாகும். காலையில ஏஞ்சவொடனே டீ காஃபி குளிக்கிறதுல, காலையில ஏஞ்சவொடனே வயிற்று மோஷன் போயிட்டு முதல்ல குளிச்சுட்டு தான் டீ காஃபின்றது குடிக்கவே கூடாது. முதல்ல குளிச்சு முடிச்சுட்டு ஒரு சொம்பு தண்ணி, குறைஞ்சது ஒரு 15, ஆக்சுவலா 15 150 ml கிட்ட வந்து நீங்க வந்து தண்ணி மட்டும் குடிச்சிருங்க. குடிங்க. ஸ்டார்டிங் இனிஷியலா கஷ்டமா இருக்கும், ஏன்னா ப்ரஷ் பண்ணிட்டு உடனே தண்ணி குடிக்கணும், ஒரு சில வாமிட்லாம் வரும். நல்லது. அதே மாதிரி தண்ணி குடிக்கிற முறையும் ஒண்ணு இருக்கு. ஃபர்ஸ்ட் 15 நாள் எப்படி தண்ணி எடுக்கணும்னா, ஃபர்ஸ்ட் 7 நாள்னு சொல்லுவோம், 15 நாள் சொல்ல மாட்டோம். ஃபர்ஸ்ட் ஒரு 7 நாள். ஃபர்ஸ்ட் நாள் வந்து ஒரு ஒரு கிளாஸ் தண்ணி எடுக்கணும். 2வது நாள் 2 கிளாஸ் தண்ணி எடுக்கணும். 3வது நாள் 3 கிளாஸ் தண்ணி எடுக்கணும். 4வது நாள் 4 கிளாஸ் தண்ணி எடுக்கணும். 5வது நாள் 5 கிளாஸ் தண்ணி எடுக்கணும். 6வது நாள் 6 கிளாஸ் தண்ணி எடுக்கணும். 7வது நாள் 7 கிளாஸ் தண்ணி எடுக்கணும். அப்படியே கம்மி பண்ணணும். இப்போ 7 கிளாஸ் தண்ணி குடிச்சீங்கன்னா கண்டிப்பா வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும். அப்போ என்ன ஆகுனா பித்தம் வந்து வெளியேறும். முதல் நாள் 1 கிளாஸ் தண்ணி குடிக்கும்போது வாமிட் வராது. 2வது நாள் 2 கிளாஸ் குடிக்கும்போது, 3வது நாள் 3 கிளாஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு எரிச்சல் வர மாதிரி இருக்கும். 4வது நாள் 4 கிளாஸ் குடிச்சீங்கன்னா கண்டிப்பா ஒன்ஸ் வாமிட் வரும், வராம இருக்கும். 5 கிளாஸ்க்கு மேல நீங்க குடிக்கிறீங்கன்னா வாமிட் வரும். இது நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா வெயிட் லாஸ் இருந்தா, கொலஸ்ட்ரால் இருந்தா கொலஸ்ட்ரால் டோட்டலா கம்மியாகும். நீங்க கொலஸ்ட்ரால் இருக்குன்னா அருமையான ஃபுட் என்னன்னா கோதுமை. கோதுமை வந்து சேர்த்துக்கலாம். கோதுமை சப்பாத்தி, கோதுமை தோசை, கம்பு, கேழ்வரகு, இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்க சேர்த்துக்கிட்டீங்கன்னா நிறைய விஷயம் வந்து உடம்புக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து உருவாக்கும். லேடிஸா இருந்தீங்கன்னா வாரத்துல 2 நாள் 3 நாள் கம்பல்சரி, செவ்வாய் வெள்ளி கம்பல்சரி லேடிஸ் ஆயில் பாத் எடுத்தாகணும். ஜென்ஸ் புதன் சனி ஆயில் பாத் எடுத்தாகணும். நான் எப்ப பேசினாலும் இந்த விஷயத்த வந்து அடிச்சு ஃபாலோ பண்ணி சொல்றேன். யாரெல்லாம் ஃபாலோ பண்ணிருக்கீங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். யார் ஃபாலோ பண்ணிருக்கீங்க நீங்க சொல்லுங்க. நீங்க தான் சொல்லணும். இப்போ ஐயா, சொல்லுங்கம்மா. அந்த செவ்வாய் வெள்ளிங்கிறது அது கரெக்டாங்கய்யா? கரெக்ட் தாம்மா. எதுமா உங்களுக்கு கரெக்ட் இல்ல, இந்த தாம்மா? பெண்கள்னா செவ்வாய் வெள்ளி தான் தேய்க்கணும்ன்றாங்களே, அது என்னதுங்க காரணம்? செவ்வாய் வெள்ளின்றது வந்து லேடிஸ், ஓகேங்களா? ம். புதன் சனின்றது வந்து ஜென்ஸ். மத்த நாள்ல தேய்க்க கூடாதுங்களா? மற்ற நாள் தேய்ச்சி குளிக்க கூடாது. இதுதான் வந்து ப்ரொசீஜர். இது செவ்வாய் வெள்ளி தீபாவளி அன்னைக்கு எல்லாம் பொருந்தாதா? தீபாவளின்ற நாளை வந்து விட்டுருங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, எண்ணெய் குளியல்ன்றத வந்து நீங்க எண்ணெய் குளியல் குளிக்கிறீங்கன்னா நீங்க எப்படி குளிக்கிறீங்க? எண்ணெய் குளியல் நீங்க சொல்லுங்க முறை. நாங்க சனிக்கிழமை தான் குளிச்சிட்டு இருக்கோம் இன்ன வரைக்கும். சரி, சனிக்கிழமை குளிக்கிறீங்கம்மா. சனிக்கிழமை எப்படி குளிக்கிறீங்க? எப்போதும் போல எண்ணெய் தேய்ச்சி சுடு தண்ணி வச்சு குளிச்சிருவோம். சரி, சுடு தண்ணி வச்சு குளிக்கிறீங்க. சுடு தண்ணி வச்சு குளிக்கிறதுக்கு முறை இருக்குல்ல, எப்படி குளிக்கிறீங்க? முறையெல்லாம் ஒண்ணும் ஃபாலோ பண்ணல, தெரியாதுங்கய்யா. ஏக்கா போட்டு எண்ணெய் குளிப்போம், அவ்வளவுதான். இல்ல, இப்போ எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு ஒரு முறை இருக்கு, கரெக்டா? அப்படி. டீடாக்ஸ்ல வந்து எண்ணெய் குளியல் அப்படின்றதுக்கு ஒரு முறை இருக்கு, குளியல்ன்றது ஒரு முறை இருக்கு. நான் ஏற்கனவே உங்களால சொல்லியிருக்கேன், குளிக்கிற முறையை நம்ம ஃபாலோ பண்ணாலே இருக்கிற பிரச்சனை வந்து சொல்யூஷன் ஆகும்னு நான் சொல்லியிருக்கேன், கரெக்டா?
ஆமாங்கய்யா. இப்போ எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது உங்களுக்கு செவ்வாய் வெள்ளின்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, லேடிஸா இருந்தா செவ்வாய் வெள்ளியில தான் குளிப்பாங்க, ஜென்ஸா இருந்தா புதன் சனியில தான் குளிக்கணும். அதுதான் முறை. ஏன்னா சந்திரக்கலை சூரியக்கலை வந்து மாறும். ம். புரியுதுங்களா? உடம்புல இருக்கிற ஹீட் வந்து ஒரே நிலையா இருக்காது. அப்ப இருக்கும்போது நம்ம எடுக்கிற குளியல் முறையும் மாறும். அப்படி இருக்கும்போது நீங்க வந்து செவ்வாய் வெள்ளியில தான் எடுக்கணும். எடுத்தீங்கன்னா அப்போ உங்க பாடி வந்து ரியாக்ஷன் இருக்கும். செவ்வாய் வெள்ளியில இருக்கிறதுனாலும் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கோ அந்த டைமிங் சொல்லுவோம். இப்போ ஒருத்தருக்கு வந்து இப்போ வந்து ஒரு சிலருக்கு வந்து எனக்கு வந்து பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கு, எனக்கு நீர் கட்டி இருக்கு, எனக்கு வந்து எனக்கு வந்து இது எனக்கு வந்து இன்ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம் இருக்கு, எனக்கு குழந்தை வந்து பிறக்கல அப்படின்றவங்களுக்கு வந்து இயர்லி மார்னிங் 4:30ல இருந்து 6 மணிக்குள்ள குளிக்க சொல்லுவோம். அந்த முகூர்த்தத்துல கண்டினியூஸா அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்க வந்து செவ்வாய் வெளியில எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். மற்ற நாள்ல வெறும் தண்ணி வந்து தலையில ஊற்றணும். அந்த மாதிரி ஒரு சில விஷயத்துக்கு அவங்களுக்கு வந்து அவங்க உடம்பு முறையை வந்து நம்ம சொல்லுவோம். அப்படி சொல்லும் போது அவங்க அவங்க பாடி வந்து சேஞ்சஸ் ஆகும். அப்படி இருக்கும்போது நீங்க செவ்வாய் வெளியில குளிக்கணும்ன்ற காரணத்தை கேட்காதீங்க. செவ்வாய் வெளியில குளிச்சு பாருங்க, உங்க உடம்பு எப்படி இருக்குன்னு தெரியும். டைமிங் அந்த இருக்குதாங்கய்யா? புரியல. டைமிங் இருக்குதா? அவ்வளவு இந்த இந்த நேரத்துல தான் குளிக்கணும்ட்டு? அப்படின்றது கிடையாது, பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி டைமிங் மாறும்மா. இப்போ ஒரு சில உடம்பு நல்லா இருக்குன்னா அவங்க நார்மலா ஒரு சூரியன் வந்த போய் குளிக்கலாம். ஒரு சில பேருக்கு பிரச்சனை இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம டைம் சொல்லுவோம். ஓகேங்களா? எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற முறைன்னு ஒண்ணு இருக்கு. அந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற முறைன்றத வந்து நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணணும். அத ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுங்கய்யா. எப்ப பேசினாலும் நான் அது சொல்லித்தாமா இருக்கேன். போன டைம் கூட நான் சொன்ன ஞாபகம் இருக்கா? இல்ல, நான் அட்டன் பண்ணலையா அந்த கிளாஸ். அந்த கிளாஸ் நீங்க அட்டன் பண்ணல. சரிங்கம்மா. உங்களோட இப்ப லேடிஸா இருந்தா உங்களோட 9 துவாரங்கள்லயும் எண்ணெய் வந்து ஃபர்ஸ்ட் வந்து தொப்புள்ள வச்சு உச்சி தலையில வச்சுக்கிட்டு 9 துவாரங்கள்லயும் எண்ணெய் தேய்ச்சினா உடம்பு ஃபுல்லா தேய்க்கணும். ஓகேங்களா? முறைன்றது வந்து தொப்புள் உச்சி தலை, இதுதான் மெயின். அதுக்கப்புறம் வந்து இருக்கிற உங்களோட கண் மூக்கு வாய் உங்க பிறப்புறுப்பு ஆசன வாய் இந்த மாதிரி வந்து எல்லா இடத்துலயும் எண்ணெயை தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து உடம்புல ஃபுல் அண்ட் ஃபுல் ஆயில் தேய்க்கணும். நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம், பெஸ்ட் ரிசல்ட் இருக்கும். தேங்காய் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சீங்கன்னா வெயிட் ஏறும். ஹலோ, கேக்குதுங்களா? கேக்குதுங்கய்யா. கேக்குறீங்களா? தேங்காய் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சீங்கன்னா வெயிட் ஏறும். ஏன்னா கேரளாக்காரங்களாம் பாருங்க எப்படி வெள்ளையா இருக்காங்க, அவங்க தேங்காய் எண்ணெய் தான் தேய்ச்சி குளிப்பாங்க. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது சாப்பிட்றதும் தேங்காய் எண்ணெய், குளிக்கிறதும் தேங்காய் எண்ணெய் தான். அவங்களுக்கு வந்து வெயிட் ஏறும். அப்படி இருக்கும்போது நீங்க வந்து எந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறீங்க, உங்களுக்கு சளி பிடிக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி முறை இருக்கு. அதே மாதிரி குளிக்கும் போது சுட தண்ணியில குளிக்கிறீங்கன்னா சுட தண்ணியில குளிக்கணும். பச்சை தண்ணினா தண்ணி மாத்தி மாத்தி குளிக்கூடாது, ஒரே தண்ணியை தான் ஃபாலோ பண்ணணும். சாப்பிட முறையும் அதே தான். இப்போ சாப்பிட்றீங்கன்னா அந்த டைமை விட்டு மாறி சாப்பிடக்கூடாது, அந்த டைமுக்கு சாப்பிடணும். இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை வந்து நீங்க உள்ளடக்கினா மட்டும்தான் வாழ்வியல் முறைக்குள்ள வர முடியும். தண்ணியும் குறைஞ்சு 4 லிட்டர் தான் குடிக்கணும். உங்களோட யூரின் போறது ஒரு நாளைக்கு வந்து 1.5 லிட்டர் பாஸ் ஆகுறான்னு பார்க்கணும். யூரின் பாஸ் ஆகல அப்படின்னாலும் பிரச்சனை தான், ஸ்டோன் வந்து உருவாகும். இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் வந்து உள்ள வந்து உங்க உடம்ப நீங்க பார்க்கணும். ரெண்டாவது வந்து உங்க மனசை பார்க்கணும். ரெண்டாவது உங்க உணவு முறையை பார்க்கணும். குளிக்கிற முறைன்றது வந்து கால்ல இருந்து தலையை நினைக்கணும், தலையில இருந்து காலை நினைக்க கூடாது. புரியுதுங்களா? இங்க ஷவர்ன்ற கலாச்சாரத்தை வந்து தூக்கி போடுங்க. ஷவர்ன்ற தூக்கி போட்டுட்டு கால்ல இருந்து தலையை நினைச்சு குளிங்க. அப்போ வந்து உடம்பு ஃபுல்லா நனையும். அப்போ உடம்பு ஃபுல்லா கால் நனையும், கால் நனையும், முட்டி நனையும், இடுப்பு நனையும், அதுக்கு மேல வயிறு நனையும், கழுத்து நனையும், முகம் நனையும், அதுக்கப்புறம் தான் தலை நனையும். அப்போ வந்து ஒவ்வொரு இடத்துல இருக்க ஹீட் வந்து கம்மியாகும். அப்போ வந்து உடம்பு வந்து ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணுங்க. குளிக்கிறதுக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும்னா குறைஞ்ச 1/2 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கன்ற ஒவ்வொரு ஆளுக்கும். யார் 1/2 மணி நேரம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவீங்க? எண்ணெய் தேய்ச்சி ஒரு 1/2 மணி நேரமோ 3/4 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் குளிக்கணும். யார் ஃபாலோ பண்றீங்க? நாங்க கரெக்டா எண்ணெய் பண்ணுவோம். தேய்ச்சி. வெயில இருக்கிற இடத்த டைம்ல தான் பண்ணுவோம். இப்போக்குள்ள கோல்டு டைமு, ம். ஸோ இந்த மாதிரி பண்ண முடியாது. பட் வெயில் டைம்ல ஒரு 1/2 hour போய் பூசிட்டு உக்காந்துட்டு வந்து அப்புறமா வந்து வாஷ் பண்ணிக்கலாம்.
வெயில் டைம்ன்றது இல்லாம கூலிங் டைம்ன்றது இல்ல. நம்ம உடம்பு வந்து நம்ம வெயில் கூலிங்ன்றது வந்து சீசன் மாறிட்டு தான் இருக்கும். ஓகேங்களா? இதே வந்து இதுல ஊட்டி கொடைக்கானல் இருக்காங்க, அவங்க எண்ணெயே தேய்ச்சி குளிக்கிறான்னு சொல்லுவீங்களா நீங்க? அவங்களுக்கு தான் பாடி ஹீட் அதிகமா இருக்கும். பட் அது அப்சர்வ் ஆகாதுல்ல, ஹீட் இருந்தாதான் அந்த எண்ணெய் வந்து உள்ள போய் அப்சர்வ் ஆகும். ஆமாமா. இப்போ இப்போ ஊட்டி கொடைக்கானல்ல இருக்கிறாங்கன்னா அவங்க டெம்பரேச்சர் எப்பயுமே நார்மலாவே அவங்க டெம்பரேச்சர் வந்து 16 டிகிரி தான் நைட்ல. அப்ப அப்படி அவங்க வந்து என்ன குளிக்கும் கோல்ட் ஆகுமாமே. கிடையாது. இப்போ நைட் வந்து பெட்ஷீட் போட்டுட்டு படுக்கிறாங்க, காலையில எழுந்து பார்த்தா பாடி ஹீட்டா தான் இருக்கும். ஓஹோ. பாடி ஹீட் ஆகும், பாடி வெப்பமா தானே ஆகுது. ஆமா, அதனால பெட்ஷீட் அது போட்டுட்டு பெட்ஷீட் போட்டு தூங்குறீங்கப்பா, பெட்ஷீட் போட்டு தூங்குறீங்க, காலையில எழுந்தீங்கன்னா பாடி வெப்பமா தானே இருக்கு உங்களுக்கு. வெளியே தானே குளிச்சிருக்கு, உள்ள எங்க குளிச்சிருக்கு உங்களுக்கு? இன்னர் பாடிக்கு எங்க குளிச்சிருக்குமா? மெயினா இந்த குளிர் காலத்துல தான் மெயினா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். அப்படியா? உங்களுக்கு யாரு சொன்னது குளிர் காலத்துல தான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும்? தெரியாது வெயில் எனக்கு. காலத்துல வந்து வீட்டுலதான் வெயில் படம் தேய்ச்சி குளிக்கணும்னு கேள்விப்பட்டிருக்கேன். குளிர் காலத்துல தான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். வெயில் காலத்துல குளிக்கிறது செகண்டரி. குளிர் காலத்துல குளிச்சா மட்டும்தான் உடம்பு வந்து அந்த அளவுக்கு ஃப்ரெஷ்னஸ் உருவாகும். அந்த பிசுபிசுப்பு போகாதே, அதுக்கு என்ன பண்றது குளிர் காலத்துல? குளிர் காலத்துல எந்த பிசுபிசுப்பு போகாதுன்றீங்க நீங்க சொல்லுங்க. குளிக்கும் போது அந்த பிசுபிசுப்பு வளவளப்பா இருக்கு, குளிச்ச அப்புறமா அதுக்கு சீக்கா வந்து போட்டு போடுங்கம்மா, சீக்கா போடுங்கம்மா, குளியல் பொடி போடுங்கம்மா. சரியா போயிடுங்களா? குளியல் பவுடர் சீக்கா இந்த மாதிரி. சீக்கா போட்டீங்கன்னா உங்களுக்கு பிசபிசவே இருக்காது. உங்களுக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற முறையை நான் ஓப்பனா ஃப்ராங்கா சொல்லவா? லேடிஸா இருந்தீங்கன்னா வாரத்துல ஒரு நாள் தேய்ச்சி குளிச்சா கூட குறைஞ்சிரும் 300 ml 400 ml என்ன தேவைப்படும். 300 ml-ஆ? இதுதான் வந்து தேய்ச்சதே கிடையாது, 50 ml ஊத்திருப்போம் அவ்வளவுதான். இல்லம்மா, உண்மையா இல்ல இல்ல தெரியாதுன்றது இல்லம்மா, உண்மையிலேயே ஒரு லேடிஸ் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும்னா தலையில இருந்து பாதம் வரைக்கும் எண்ணெய் தேய்ச்சி நீங்க குளிக்கணும் அப்படின்னா 300 ml எண்ணெய் வந்து சாலிடா தேவைப்படும். அப்படின்னா பாத்துக்கோங்க. தலையில ஆடு இருக்கு, ஆடு வந்து நல்லா வந்து தண்ணி ஊத்தினா நனைஞ்சா எப்படி இருக்கு அந்த மாதிரி இருக்கணும் தலை. அந்த அளவுக்கு தேய்ச்சா மட்டும்தான் பாடி ஸ்கேப்குள்ள வந்து எண்ணெய் போகும். உங்க கையில எண்ணெய் வந்து வெறும் கையை வந்து உங்க 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 உடம்போடனா எண்ணெய் வந்து அப்படியே ஒட்டணும் கையில, அந்த அளவுக்கு இருக்கணும் எண்ணெய். அந்த மாதிரி தேய்ச்சி குளிச்சிருக்கீங்களா யாருன்னா? கண்டிப்பா இல்ல ஐயா, நான் வறட்சியா லைட்டா தான் தேய்ச்சிட்டு குளிச்சிருக்கேன். அது முறையே கிடையாது. நீங்க இன்னைக்கு சங்கீதாமா ஆக்சுவலா வந்து வர்மால உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வர்மா ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது பேசிக் என்ன பண்ணுவாங்க? ஆயில் மசாஜ் தான் பண்ணுவாங்க. ஆயில் எவ்வளவு எண்ணெய் கேட்பாங்க, அவங்கள வாங்கிட்டு வர சொல்லி எவ்வளவு எண்ணெய் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க? ஆமாங்க ஐயா, 6 லிட்டர் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. 6 லிட்டர்ல இருந்து 3/4 லிட்டர், என்ன 3/4 லிட்டர்ல இருந்து 1 லிட்டர் தான் நம்ம சொல்றது லேடிஸா இருந்தா. ஜென்ஸா இருந்தா மட்டும்தான் 6 லிட்டரு. ஆமா, அது ஆயில் பாத் அந்த மாதிரி தான் எடுக்கணும். அதுதான் அதுதான் நானும் சொல்றேன், புரியுதுங்களா? இப்ப ஆயில் பாத் கிடையாது, வர்மா புலிகளை நம்ம ஆக்டிவேட் பண்றதுக்கே நம்ம சொல்ல வேண்டிய விஷயங்கள் வந்து அப்படிதான் சொல்றோம். கரெக்டா? கண்டிப்பா கண்டிப்பாங்க. இப்போ நீங்க குளிக்கிற முறை கரெக்டா? இல்ல, நானே வந்து தப்பா தான் குளிச்சிட்டு இருக்கேன். பட் எனக்கு வந்து கோல்ட் ஆயிடுது, சளி பிடிச்சிடுது. கோல்ட் அதனால ஆகட்டும்மா, கோல்ட் ஆகட்டும்ன்றேன். கோல்ட் ஆகிறதுக்கு அதுக்கு நான் சொல்யூஷன் நான் தான் சொல்றேன். ஒரு நாள் குளிச்சா அப்படி இருக்கும். நான் 365 நாள் தலையில் தண்ணி ஊத்துற ஆளு. 365 நாளும் அமாவாசை கிருத்திகை பௌர்ணமிலாம் நான் பாக்கதே கிடையாது. 365 நாளும் தலையில் தண்ணி ஊட்டுவேன். அப்படியா? அப்ப எண்ணெய் எப்ப வைப்பீங்க தலைக்கு? எண்ணெய் வந்து குளிச்சுட்டு வைப்பேன் நானு. எண்ணெய் குளியல் எடுக்கிற மாதிரி அன்னைக்கு மட்டும் எண்ணெய் வைப்பேன், மத்த நாள்லாம் எண்ணெய் வைக்க மாட்டேன். மத்த நாள்ல குளிச்சிட்ட அப்புறம் எண்ணெய் வைப்பீங்களா? எண்ணெய் வைக்க மாட்டேன், அவ்வளவுதான். எண்ணெய் குளியல வந்து நான் ஆயில் பாத்து வாரத்துல 2 நாள் இருக்கு, நான் அந்த 2 நாள் மட்டும் தான் எண்ணெய் வைப்பேன். நம்ம தலைக்கு வந்து எண்ணெயே தேவையில்லம்மா, முடி வந்து தானா வளரும்மா. எண்ணெய்க்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாதுமா. நம்ம உடம்புல சுரக்கிற எண்ணெய் பதமே வந்து தலைமுடியை வந்து வளர்த்திரும். நம்ம சாப்பிடுற ஃபுட்ல இருக்கிற எண்ணெயே வந்து தலைமுடி. ஆமா, எண்ணெயே வைக்க தேவையில்லையா? எண்ணெய் வந்து டெய்லி வைக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுமா. அந்த எண்ணெய் குளியல் நீங்க வாரத்துல 2 நாள் எடுத்தீங்கன்னா வந்து டெய்லி வைக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அதுக்கு ஐயா, அதுக்கு ஆப்ஷன் என்ன தெரியுமா? டெய்லி ஒரு இயற்கை குளியல் குளிக்கணும் ஐயா. பீட்ரூட் தேய்ச்சி குளிக்கணும், கருவேப்பிலை ஒரு நாளைக்கு, தேங்காய் பால் ஊற வச்சு குளிக்கணும். அந்த மாதிரி குளிக்கும் போது அந்த மாய்ஸ்சரைசிங் வந்து ஹேர்ல நமக்கு இருக்கும். கரெக்ட், அதுதான். கைக்கு வந்து தேய்ச்சி குளிக்கணும். நார்மலா நீங்க வெறும் தலை குளிச்சிங்கனாலாம் ஹீட் ஆகும். இந்த மாதிரி ஏதாவது தேங்காய் பால் ஒரு நாளைக்கு ஊற வச்சு குளிக்கணும்.
பீட்ரூட் அரைச்சு குளிக்கலாம், கேரட் ஒரு நாளைக்கு அரைச்சி நல்லா தலை முதல் கால் வரைக்கும் ஊற வச்சு இந்த மாதிரி இயற்கை குளியல் குளிக்கும் போது உங்களுக்கு அந்த இது இருக்கும். கடலை அதுதானமா இப்போ மாவு, வந்து அரிசி மாவு. ஸ்பால முக்கியமான ஸ்பா நேம்லாம் நான் சொல்ல விரும்பல. சென்னையில டாப் மோஸ்ட் ஸ்பாலாம் இருக்கு. அங்கெல்லாம் வந்து ஆஹ், இந்த மாதிரி வந்து குளிக்கிறதுக்குன்னே வந்து 5000 10,000 வாங்கக்கூடிய இடம்லாம் இருக்கு சென்னையில. எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்துருக்கேன். அது எதுக்கு வேஸ்ட்? வீட்ல இருக்கிற காய்கறி இது ஏதாவது அதுதான்மா அழுகி ஃப்ரூட் போச்சுன்னா பாத், ஃப்ரூட் பாத்ன்னு சொல்றாங்க, ஸ்டீம் பாத்ன்னு சொல்றாங்க, கிப் பாத்ன்னு சொல்றாங்க, ஆயில் பாத்ன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இதே வந்து உங்களுக்கு வந்து ஃபுட் ரெஃப்லர்ஜி பண்றாங்க. இதே வந்து சைனால இருந்து அவங்க வந்து இங்க வந்து இது பண்றாங்களாம். ஓகேங்களா? அந்த நேம் நான் மென்ஷன் பண்ண விரும்பல. நேம் நான் சொல்லிட்டேன்னா அது பிராண்ட் நேம் வந்து நான் டேமேஜ் பண்ற மாதிரி. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம உடம்ப நம்மளே பாதுகாத்துக்கலாமே. கண்டிப்பா கண்டிப்பாங்க ஐயா. இந்த மாதிரி இது இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்படி இருக்கும்போது உங்களுக்கு அந்த தலைக்கு குளிக்கிறது வந்து உங்களுக்கு அவ்வளோ எண்ணெய் வைக்கணும்ன்ற அவசியம் இல்லை நமக்கு. அப்ப ஆமா, வெறும் என்ன தலைக்கா குளிக்க கூடாது. இந்த மாதிரி ஏதாவது மாய்ஸ்சரைசிங் கண்டென்ட் இருக்கக்கூடிய ஏதாவது பூசி குளிக்கணும். ஏன்னா பீட்ரூட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுலயே நேச்சுரலா ஆயில் கண்டென்ட் இருக்கு. கேரட்ல அந்த எசென்ஷியல் ஆயில் இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம அரைச்சி தேய்ச்சி குளிக்கும் போது அந்த ஹேருக்கு தேவையான அந்த கண்டிஷனர் வந்து கிடைச்சிரும். ஸோ நாம கண்டி அப்போ வந்துட்டு இது பண்ண ஆயில் போடணும்னு அவசியம் இருக்காது. நம்ம சாப்பிடுற ஃபுட்டே வந்து ஃப்ரெஷ் ஃப்ரூட் வந்து இப்போ பீட்ரூட் வந்து ஃப்ரெஷ்ஷா சாப்பிடலாம், கேரட்டும் ஆஹ் ஃப்ரெஷ்ஷா சாப்பிடலாம், குக்கும்பர் வந்து ஃப்ரெஷ்ஷா சாப்பிடலாம், கோஸும் உம் ஃப்ரெஷ்ஷா சாப்பிடலாம். ஓகேங்களா? வெண்டைக்காவும் பச்சையா சாப்பிட முடியும், வெள்ளை பூசணிக்காவும் வந்து நம்ம வந்து ஸ்லைஸ் பண்ணி சாப்பிட முடியும். இந்த மாதிரி விஷயத்த நம்ம வந்து எங்க எல்லாமே குக் பண்ணி தானே சாப்பிடுறோம். ஆமா, ஃபர்ஸ்ட் அது காலையில எழுந்துச்சுன்னே குளிர்ச்சி ஆகிறதுக்கு இந்த மாதிரி பச்சை காய்கறிகள் தான் சாப்பிடணும் ஃபர்ஸ்ட் உணவு. ஆமா, இப்போ ஆக்சுவலா உணவு வந்து ரொம்ப நல்லது. கண்டிப்பா இப்போ வந்து நித்யா கல்யாணி மேடமும் ஒருத்தவங்க உள்ள வந்திருக்காங்க, வருமா டாக்டர். ஆக்சுவலா அவங்க அவங்க வந்து மேடம் வணக்கம், கேக்குதுங்களா? ஹலோ மேடம், கேக்குதுங்களா? சரி, கேக்குது ஓகே, சார். கேக்குது கேக்குது. முதல்ல வந்து நான் வாய்ஸ் கேட்கலன்னு தான் போயிட்டேன் நானு. அதுதான் ஆக்சுவலா வந்து இப்போ நீங்க வந்து வர்மால வந்து வர்மா பண்ணிட்டு இருக்கீங்க மேடம். இப்போ உங்க ம். சைட்ல இருந்து இப்போ வர்மா பண்ணணும், இப்போ ஒரு ஆயில் பாத் எடுக்கணும்னா நீங்க எந்த முறையில நீங்க வந்து சஜஸ்ட் பண்ணுவீங்க இப்போ பப்ளிக் பீப்புளுக்கு? ஃபுல்லா நாங்களே வர்மா ஆயில் தான் வச்சு தேய்ப்போம். இதுக்குன்னு ஒரு வர்ம தைலத்தை நாங்க வச்சிருப்போம். நாங்க ம் அந்த வர்ம தைலத்துல தான் ஃபுல்லாவே உடம்பு முழுக்க அவங்களுக்கு வந்து சர்வாங்க தடவல் வந்து கொடுப்போம் நாங்க. ம் அது கேட்டுக்கிட்டீங்களாப்பா? என்னென்ன என்னென்ன முறையில எப்படி எப்படி பண்ணணுமோ அந்த மாதிரி செய்யணும். எது எதுக்கு தேவையோ அந்தந்த மாதிரி. ம் கரெக்ட். இப்போ பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்கும். அப்ப அதுக்கேத்த மாதிரி நம்ம செய்யணும். முட்டி வலிக்கா, சைனஸ், ஸ்பைனல் கார்டு வலிக்கா, அதுக்கு எது எதுக்கு ஏத்த மாதிரி அது அதுக்கு நம்ம செய்யணும். பட் எல்லாமே ஆயில் வச்சுதான் செய்யணும் நாங்க. மூக்குல இப்போ பஞ்சகர்மால பாத்தீங்கன்னா மூக்குல நஷ்டம் விடுறதுல இருந்து எல்லாமே பாத்தீங்கன்னா ஆயில் வச்சுதான் நம்ம செய்யணும். அது அதுக்கு ஏத்த மாதிரி. ஹலோ. ஆமாங்க மேடம், ஆமாங்க மேடம், கரெக்ட். ஆக்சுவலா வந்து இப்போ நீங்க கரெக்டா நான் ஒரு விஷயம் பேசும்போது கரெக்டா உள்ள வந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி, இரையாற்றலுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். எதனாலன்னா இப்போ மேடம் வந்து செவ்வாய் வெளியில வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா வந்து மெயினா குளிக்க வேண்டிய லேடிஸ் குளிக்க வேண்டிய நாளே அதுதான். அவங்க குளிக்கிற ஆமா. நாள் வந்து சனிக்கிழமை வந்து குளிக்கிறாங்களாம். சனிக்கிழமை ஜென்ஸ் குளிக்கணும், சனி புதன் வந்து ஜென்ஸ் குளிக்கணும். பட் வந்து அது யாருமே இப்போ ஃபாலோ பண்றதே கிடையாது. இப்போ இருக்கிற ஒர்க் வந்து மண்டே டு சாட்டர்டே ஒர்க் இருக்குன்னு சொல்லி நம்ம குளிக்கிற விஷயத்த வந்து போஸ்ட் பண்ண இல்ல சார். முடியாது. இப்போ நம்ம பாரம்பரியமா நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் அப்படிதான் வந்து நமக்கு ஃபுல்லா ஆயில் வச்சு ஊற வச்சு அதுக்கப்புறமா ஒரு எண்ணெய் குளியல் போடுவாங்க ஒரு வாரத்துல ஒரு நாள். அப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே நல்லா இருந்தது. நம்மளுடைய கண்கள் நல்லா இருந்தது, உஷ்ணத்தை கம்மி பண்ணிட்டு இருந்தது, ஹீட்டை குறைச்சிட்டு இருந்தது. எல்லாமே பாத்தீங்கன்னா உடம்பு வந்து அந்த சூடை வந்து இது பண்ணிட்டு இருந்தது. இப்ப வந்து அலோபதி டாக்டருங்களே வந்து அது சின்ன குழந்தைங்கலயே அவங்க வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்க கூடாதுன்ற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் பண்றாங்க. அது இப்போ சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் இயற்கைக்கு ரொம்ப எல்லாமே மாறியாச்சு. அதுதான் அது திருப்பி நம்ம வந்து பாரம்பரியமா நம்ம முன்னோர்கள் செஞ்சதே நம்ம வந்து திருப்பி நம்ம வந்து அதை கடைபிடிச்சா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இல்ல குழந்தைங்களை கொண்டு போனாவே நீங்க என்ன தேய்க்காதீங்கன்னு தான் சொல்றாங்க அலோபதியில. அதேதான். ஆமா ஆமா. அது நிறைய இன்ஃபர்டிலிட்டி, பெண்களுக்கு கர்ப்பப்பை எடுக்கிறது அது என்ன எல்லாமே ரீசன்னு தெரியல மேடம். உடல் உஷ்ணம் யாருக்கா இருந்தாலும் அதிகமாகுது. சளி பிடிக்குதுன்னா எண்ணெய் தேய்ச்சி குளிக்காதீங்கன்றாங்க.
அது இல்லாம உடல்ல உஷ்ணம் அதிகமாயிடுது. அது நம்ம குறைக்கிறதுக்கு அந்த எண்ணெய் தான் யூஸ் இல்ல ஆகுது. ஆக்சுவலி உங்களுக்கு லாஜிக் தெரியுமா? சளி பிடிக்குதுன்னா பாடி ஹீட்னாலதான் சளி பிடிச்சி வெளியே தள்ளுது. ஆமா ஆமாங்க. புரியுதுங்களா? அந்த டைம்ல நீங்க எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு பாருங்க, சளி பிடிக்குது, இருமல் அளிக்குது, உடம்பு வெளியே வந்து ஹீட் கம்மினா உள்ள வந்து கூலிங் ஆயிருக்கு. ஆப்போசிட் ரியாக்ஷன் நீங்க பார்க்க மாட்டீங்க. டைரக்டா நீங்க வெளியே ஹீட்டை தள்ளுதுன்னா உள்ள வந்து பாடி கூலிங் ஆயிருக்கு. அதுக்கு ஹீட்டை வந்து அதுக்கேற்ற ஃபுட்டு நீங்க சாப்பிடுங்க. இப்போ வெளியே வந்து ஜுரம் அடிக்குதுன்னு வச்சீங்கன்னா நீங்க கூலிங் போட்டீங்கன்னு வச்சீங்கன்னா வேலைக்கு ஆகாது. நம்ம எண்ணெய் 10 போடலாம், எல்லாமே பண்ணலாமே தவிர ஹீட்டை வந்து கம்மி பண்ணணும். சளி பிடிக்கிறதுனா பாடியில இருக்கிற கழிவு தானே வெளியே தள்ளுது. அதுக்கு நீங்க எதுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் போறீங்க? முதல்ல 2 நாள் 3 நாள் விட்டீங்கன்னா நார்மல் ஆயிரும். எப்போ நான் வந்து இயற்கை வாழ்வியலுக்குள்ள வந்தனோ 5 வருஷம் ஆச்சு ஹாஸ்பிட்டல் பக்கம் போய். ஆக்சுவலி என் ஃபேமிலி எல்லாமே ஹாஸ்பிட்டல் போயிட்டு தான் இருப்பாங்க. மாசத்துல 2 டைம் 3 டைம் ஹாஸ்பிட்டல் போற ஆள் தான். ஆக்சுவலி நான் என்னதான் உடம்பு முடியலையோ ஹாஸ்பிட்டல் போக மாட்டேன். புரியுதுங்களா? நேற்று கூட நான் உடம்பே முடியல, எங்க வீட்டுல திட்டினாங்க. ஆக்சுவலா எங்க ஃபேமிலியில எல்லாம் போய் ஹாஸ்பிட்டல் ஒரு இன்ஜெக்ஷன் ஆச்சு பண்ணிட்டு வர வேண்டியது, நான் உடம்பு வலிக்கிறது அப்படின்னாங்க. நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, தேவையில்ல 2 நாள் ரெஸ்ட் எடுத்தா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொன்னேன். நம்மளுக்கு உடம்பு தூக்கம் தேவையா, தூக்கத்தை கொடுங்க. சாப்பாடு தேவையா, சாப்பாடை கொடுங்க. பசி இருக்கலையா, சாப்பிடாதீங்க. இதுதான் விஷயம். இத ஃபாலோ பண்ணாலே எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் உண்டு. இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பட் தலை உங்களுக்கு குளிச்சா இன்ஸ்பெக்ட் தலைவலி வருதுங்க சார். எண்ணெய் தேய்ச்சி சொல்லுங்க குளிச்சா தலைவலி வருதுங்களே. நீங்க முதல்ல குளிக்க ஆரம்பிங்கம்மா. ஒரு நாள் குளிச்சுட்டு தலைவலி வருதுன்றது வந்து விஷயம் கிடையாது. டெய்லி குளிக்கணும்ல. ஆமாங்க, ஃபர்ஸ்ட் அப்படிதான் இருக்கும். கழிவு வந்து வெளியேற ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் போக போக சரியா போயிடும். நம்ம தான் அது தெரியல. ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி குளிச்சுட்டு சளி பிடிச்சிக்குது, தலைவலிக்குது அப்படின்னு நம்ம விட்டுறோம். பட் தொடர்ந்து வார வாரம் செய்யும் போது அந்த டீடாக்ஸ் ஆகும் பாடி. உஷ்ணம் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். அதனாலதான் நமக்கு அந்த மாதிரியான ரிசல்ட் எல்லாம் கிடைக்கும். பட் அதை நம்ம அந்த ஒரு நாள் பொறுத்துக்கிட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்கா நல்லாயிடும். ஓகே சரி. இப்போ நீங்க முதல்ல இப்ப நீங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் 25 வருஷமா நீங்க வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்காம இருக்கலாம். முதல்ல நீங்க எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா தலைவலிக்கும், சளி பிடிக்கும், ஜுரம் வரும், எல்லாமே வரதான் வரும். எல்லாமே வந்தாலும் நீங்க வந்து கட்டி வரும், உடம்புல வந்து சூட்டு கட்டி மாதிரி கிளம்பும். இந்த மாதிரி நிறைய விஷயம் உருவாகும். எல்லாமே நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும். குளிக்கிற முறை வந்து 2வது வந்து குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ற ஷாம்பு யூஸ் பண்ணுங்க. சீக்கா வாங்கி அரைச்சி யூஸ் பண்ணுங்க. நான் சீக்கிரம் சொல்லணுங்க ஐயா, ஷாம்பு யூஸ் பண்ணி அந்த கெமிக்கல் யூஸ் பண்றதுனால தான் உடல் உஷ்ணம் வந்து குறையவே மாட்டேங்குது. காரணம் அதுதான். ஆக்சுவலா அந்த சீக்கா வந்து அரைக்கிறதுக்குள்ள ப்ராசஸ் வந்து நான் குரூப்ல இன்னைக்கு நான் பகிர்றேன். ஓகேங்களா? அந்த பகிர்வு வந்து நான் இன்னைக்கு நான் டைப் பண்ணி நான் உங்களுக்கு நான் போட்டு விடுறேன். என்னென்ன பொருள் வந்து எவ்வளவு சேர்க்கணும்னு சொல்லி நான் உங்களுக்கு வந்து டைப் பண்ணி போடலாம். ஆக்சுவலா நான் அந்த ஃபார்மேட்ல தான் நான் அரைக்கிறேன். ஓகேங்களா? அதே மாதிரி குளியல் முறையை வந்து ஆக்சுவலா வந்து இவங்க நித்ய கல்யாணி மேடம் வந்து கிளியரா சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். மேடம், குளியல் முறையை அடைக்கிறத மட்டும் கொஞ்சம் ஒரு ஃபார்முலா மட்டும். குளியல் முறை வந்து முதல்ல நம்ம வந்து குளிக்கும் போதே வந்து கால்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். முதல்ல தலைக்கு ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. கால்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி இந்த குழந்தைக்கு லாஸ்ட் தலைக்கு ஊத்தி எடுக்கிறாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி நீங்க வந்து தலையை லாஸ்டா ஊத்தி கழுவும் போது உங்களுக்கு வந்து சளி பிடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடையாது. ஏன்னா நம்ம கால்ல இருந்தே நம்மளுடைய தண்ணியை வந்து நம்ம ஊத்திட்டு வரணும். 2வது இன்னொரு டிப்பு இதுல உங்களுக்கு கொடுக்க விரும்புறேன். நீங்க சளி பிடிக்குது, உங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம் என்ன இருந்தாலும் சரி, நீங்க வாயில கொஞ்சமா தண்ணி வச்சுட்டு நீங்க தலையில மேல ஊத்தும் போது அங்க ஒரு லாக் மாதிரி இருக்கும், அது வந்து க்ளோஸ் ஆயிடும். அது வந்து உள்ள தண்ணி வந்து உங்களுக்கு போகாது. உள்ள அந்த துவாரத்துக்குள்ள நீங்க வந்து சேஃபா நீங்க லாஸ்டா குளிச்சு முடிச்சுட்டு சும்மா கொஞ்சமா, அதுக்குன்னு நிறைய மூச்சு விட முடியாம வாயில வந்து தண்ணி வச்சுக்காதீங்க. கொஞ்சமா தண்ணியை வச்சுட்டு குளிச்சு முடிச்சுட்டு நீங்க லாஸ்ட்ல நீங்க அதை வந்து துப்பிடலாம். நீங்க உங்களுக்கு எதுவுமே சளி பிடிக்காது. இது ஒரு டிப்பை நீங்க ஃபாலோ பண்ணலாம். இந்த குரூப்ல இருக்கிறவங்களுக்கு இது ஒரு டிப் கிடைச்சது உங்களுக்கு. ஹலோ சார். குளியல் பொடி கேட்டேன் மேடம். குளியல் பொடிங்களா? குளியல் பொடி வந்து அது வந்து நிறைய இருக்கு சார். அது வந்து ஷாம்பு மாதிரி கூட நம்ம இன்னொரு கிளாஸ் எடுக்கும் போது இதை நான் சொல்றேன் சார். நான் கண்டிப்பா அரப்பு தூளை விட இதை வந்து ஷாம்பு மாதிரியே நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம். அதுக்கு என்னென்ன தேவைகள் நான் சொல்றேன் சார். எப்படி நம்ம வந்து சோப் பண்ணணும், எப்படி ஊற வைக்கணும், எப்படி செய்யணும்னு அது இன்னொரு கிளாஸ் நம்ம போடும்போது நான் சொல்றேன் சார். நான் கண்டிப்பா நீங்க வந்து குளியல் பொடி யூஸ் பண்ணுங்க. ஷாம்பு, சோப்பு இந்த மாதிரி. ஷாம்புனா இதேதான் சார், குளியல் பொடி தான். அதை வந்து நம்ம எப்படி ஷாம்பா நம்ம வந்து தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்ல போறோம். இயற்கையிலேயே அது நீங்க கேட்டதுக்காக நம்ம ஒரு நாள் கிளாஸ் போடுவோம்.
கண்டிப்பா 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 கண்டிப்பா. எதனாலனா இப்ப நீங்க பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, நீங்க ஃபாலோ பண்றத வந்து பல்வேறு விஷயத்த வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. பட் வந்து உங்க உடம்புக்கு எது தேவையோ அது நீங்க ஃபாலோ பண்றதே கிடையாது. அதுதான் இங்க பிரச்சனை. ஓகேங்களா? நீங்க வந்து ஒவ்வொரு விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணா மட்டும்தான் ரிசல்ட் இருக்கும். நம்ம நீங்க வந்து ஏன் என்ன பண்ணலாம்னாக்கா, நமக்கு தேவையான சோப்பு, சீக்கா, ஷாம்பு, அரப்பு, நீங்க சொன்ன மாதிரி ஃபேஸ் பேக்கு எல்லாமே நம்ம இயற்கையாவே நம்ம வீட்டிலேயே செஞ்சு நம்ம யூஸ்க்கு நாமளே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வெளியே ₹1 கொடுத்து கூட நம்ம வாங்க வேண்டியதில்ல. நமக்கு யூஸ் பண்ணிட்டு நம்ம குடும்பத்தாருக்கும் தேவையானது அத்தனையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ம், நான் அப்படிதான் இப்ப காலேஜ்ல வந்து இப்ப பசங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் நானு. கண்டிப்பா. ஆக்சுவலி நீங்க நிறைய சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க தெரியும். சோ வந்து மக்களுக்கு வந்து இன்னைக்கு ஆக்சுவலி வந்து பாரம்பரிய அரிசி வகைகள் தலைப்பு தான் மேடம் இருக்கணும். அந்த மேடம் சிக்னல் இல்லைன்னு சொல்லிட்டு சரி டக்குன்னு ரெக்கார்டிங் போட்டு கிளாஸ் வந்து நிப்பாட்ட முடியாது. ஏன்னா வந்து 365 நாளும் கிளாஸ் போயிட்டு இருக்க கிளாஸ் திடீர்னு நம்ம கிளாஸ் நிப்பாட்டினா நல்லா இருக்காது. சரி அப்படியே கண்டினியூ பண்ணுவோம்னு சொல்லி போட்டுருந்தோம். ஸோ வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு எந்த டவுட் ஆனாலும் இப்ப கேள்வி கேட்கலாம். நம்ம வந்து சொல்றதுக்கு ரெடி. ஆக்சுவலி இன்னைக்கு என்ன என்ன சார் கிளாஸ் போச்சு ஆக்சுவலா? கிளாஸ் வந்து ஆக்சுவலி வந்து பாரம்பரிய அரிசி டாபிக் போட்டிருந்தாங்க. ஆக்சுவலா பாரம்பரிய அரிசியில ஆமா வந்து ஆமா. சொல்லி அந்த மேடம்க்கு வந்து சிக்னல் இல்ல. சிக்னல் இல்லாதனால இன்னைக்கு வந்து ஆக்சுவலா அப்படியே சும்மா ரெக்கார்டிங் போட்டு நம்மளே பேசுவோம்னு சொல்லி அப்படியே போட்டுட்டேன். ஸோ வந்து எந்த ப்ரிப்பரேஷனும் கிடையாது. அப்படியே ஜென்ரல் டிஸ்கஷனா இயற்கை வாழ்கள்னு சொல்லி டாபிக் போட்டு அப்படியே எடுத்துட்டு போறோம். வேற ஒன்றும் கிடையாது. ஓகே ஓகே சார் ஓகே. ஏன்னா ஏன்னா டாபிக் நீங்க வந்து தான் பேசிட்டு இருக்கீங்க. அதுதான் நான் தான் பேசலாம்னு ரெக்கார்டிங் போட்டேன். அப்படியே டிஸ்கஷனா மாறிடுச்சு. ஸோ அப்படியே வந்து கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. ஓகே, ஏதாவது யாருக்காவது டவுட் கேட்க சொல்லுங்க. அப்ப ஏதாவது நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். டவுட் எதுனா இருக்குங்களா? உமா கேளுங்க. பிரியா மேடம் ஹலோ கேளுங்க. சார் கேக்குதா நாங்க அம்மா? சார் ஹலோ ஹலோ கேக்குதுங்களா? ஒவ்வொரு ஆளா பேசுங்கப்பா. ஹலோ சார், நாங்க ராணிப்பேட் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேசுறோம் சார். சொல்லுங்க மேடம். சார் எனக்கு ஏஜ் வந்து 36 சார். எனக்கு கல்யாணம் ஆகி 13 வருஷம். தேர்ட் ஐவிஎஃப்ல தான் சார் டெலிவரி ஆச்சு எனக்கு. பாப்பா ம் பிறந்ததுக்கு அப்புறம் ஃபேட்டி லிவர், பித்தப்பை கல் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க சார். பித்தப்பை கல் பெயின் கண்ட்ரோலே பண்ண முடியலைங்க சார். டேப்லெட் எடுத்துட்டு தான் சார் இருக்கு. இப்போ அக்குபஞ்சரும் ஜனவரி மந்த்ல இருந்து அப்பப்போ போயிட்டு இருக்கேன் சார். இப்போ என்னன்னா நான்வெஜ் சுத்தமா 9 மந்த்ஸ் ஆயிடுச்சு சார். நான் அவாய்ட் பண்ணியாச்சு. இப்போ வெஜிடபிள்ஸ் கூட பார்த்து பார்த்து சாப்பிட்றேன் சார். ஏன்னா எனக்கு கோல்டு உடம்புன்றதால அதிகமா கோல்டும் ஆகுது. இப்ப என்னன்னா மே மந்த்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஏசி சும்மா ஏசியில கொஞ்ச நேரம் படுத்தாலோ இல்ல ஃபேன் காத்துல நான் பெட்ஷீட் போடாம படுத்தோம்னா அப்படியே காலெல்லாம் வந்து மறுத்து போயிடுது சார். ஒரு ஸ்டெப் கூட கீழே வைக்க முடியல. சப்போஸ் நான் கீழே உட்காந்துட்டுனா என்ன ஒரு ஆள் பிடிச்சி தூக்குற லெவலுக்கு ஆயிடுது சார் உடம்பு கண்டிஷன். அந்த மாதிரி ஆயிடுச்சுங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து தெரியாம ஹாஸ்பிட்டல் போயிட்டு அவங்க குளுக்கோஸ் பாட்டில ஏத்திட்டு சுத்தமா ஒரு ஸ்டெப் கூட வைக்க முடியாம வீட்லயே நான் விழுந்துட்டேன் சார். திருப்பி ரிட்டர்ன் வந்துட்டு பிறகு இப்ப வந்து மறுபடியும் இப்ப ஜூலை மந்த்தும் அதே மாதிரி ஆஹ் கொஞ்சம் ஃபேன் காத்துல பெட்ஷீட் போடாம படுத்த பிறகு 2 காலம் நடக்க முடியாத மாதிரி ஆகுது சார். இப்ப அப்பப்போ இந்த மாதிரி ஆகுறதால பயமா இருக்கு சார். இதுக்கு என்ன சார் சொல்யூஷன்? இல்லம்மா ரிப்போர்ட் வந்து நீங்க வந்து ரிப்போர்ட் உங்களுக்கு வந்து பித்தப்பையில கல் இருக்குன்றீங்க. ரெண்டாவது உங்க ரிப்போர்ட் பார்க்கணும். ஏன்னா 3 டைம் வந்து ஐவிஎஃப் பண்ணி இது பண்ணிருக்கீங்க. 3 டைம் பண்ணிருக்கீங்கன்றீங்க கரெக்டா? ஆமா 3 ஆமாங்க டைம் சார், ஆமாங்க பண்ணிருக்கீங்கன்னா சார், உங்களுக்கு கண்டிப்பா வந்து ஹார்மோன் இன்ஜெக்ஷன் பண்ணிருப்பாங்க. ஹார்மோன் இன்ஜெக்ஷன் ஆமாங்க சார், பண்ணிருப்பாங்க. விட்டமின் ஆமாங்க இன்ஜெக்ஷன் சார், பண்ணிருப்பாங்க. நியூட்ரிஷன் இன்ஜெக்ஷன் பண்ணிருப்பாங்க. ஆமாங்க சார். ரெண்டாவது வந்து அந்த ஸ்பெர்ம் வந்து உங்களுக்கு வந்து கர்ப்பப்பையில வந்து நிக்கிறதுக்கான இன்ஜெக்ஷன்லாம் நிறைய வந்து உங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்ல வந்து ஐவி மூலியமா கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து எல்லா ஆமாங்க சார். விஷயத்தையும் நம்ம பார்த்தா மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும். உங்களுக்கு பித்தப்பையில கல் வந்துட்டே வந்து இந்த ஐபிஎஃப் மூலியமா தான் வந்து உருவாயிருக்கும். ஏன்னா நான் அவங்க கொடுக்குற மெடிசன்ல இருந்து இன்ஜெக்ஷன்ல இருந்து எல்லாமே வந்து பின்னாடி வந்து இம்பாக்ட் வந்து இப்படிதான் கிரியேட் ஆகும். ஸோ வந்து எனக்கு ரிப்போர்ட் ஷேர் பண்ணுங்கம்மா. சரிங்க சார். ரிப்போர்ட் இல்லாம நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா வந்து நீங்க இவ்வளவு பிரச்சனை சொல்லும் போது என் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்க சார். 7550 7550 250 425 250 425 425 சார். 755 250 425ங்களா சார்? 7550 சார். 75 50 25 04 25. ஓகே சார், நோட் பண்ணிட்டேன் சார். ஓகேங்களா? சரி ஓகே. இப்போ வந்து நித்ய கல்யாணி மேடம் வந்து பித்தப்பை கல்லுக்கு வந்து இப்போ வந்து மேடம் வந்து சொல்லுவாங்க. மேடம் நீங்க உங்களுக்கு வந்து சஜஷன் சொல்லுங்க. ஆக்சுவலா வந்து ஃப்ரைடே வந்து உங்களுக்கு தெரியும், நான் வந்து முட்டி வலிக்கு உண்டான ஒரு வர்ம கேம்ப் பண்றேன்னு உங்களுக்கு தெரியும்ல சார்.
நீங்க பாத்திருப்பீங்கல்ல எஸ் என்னுடைய இதுல. இல்ல பார்த்தனா நான் தெரியல, நான் பாக்குறேன்ப்பா. இந்த கம்மிங் வந்து 19th வெள்ளிக்கிழமை ஒரு கேம்ப் இருக்கு. இலவசமா வந்து வர்மா ட்ரீட்மெண்ட் நடக்குது இங்க முட்டி வலிக்கு. அப்ப இவங்க இந்த மேடம் பேசுறவங்க வந்து வந்தாங்கனாக்கா நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா அவங்க அட்ரஸ் எல்லாம் வந்தாங்கன்னா அவங்க வந்து மறுத்து போகுதுன்னு சொல்றாங்க இல்லைங்களா காலு, அதுக்கு நம்ம பார்க்கலாம். அதுதான், ஏன்னா அவங்களுக்கு சுகர் இருக்கான்னு பார்க்கணும். சுகர் வந்து அவங்க இருக்கான்னு நம்ம பல்ஸ் பார்த்து டயக்னோசிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தாதான் சார் கரெக்டா இருக்கும். அவங்க ஆமா சொல்றதை ஆமா வச்சு ஆமா நம்ம ஆமா ஆமா எல்லாமே வந்து அதுதான். அவங்க ரிப்போர்ட் ஷேர் பண்ணாங்கன்னா உங்களுக்கு நான் ரெஃபர் பண்ணி அப்ப கொடுத்தேன். வந்து வர்மா வந்து பண்ணும் போது அவங்களுடைய கால் மறுத்து போறதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். சர்க்குலேஷன் பண்ணும் போது நம்ம வர்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும். அது வேணா அவங்க ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் தான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. கண்டிப்பா நான் அட்ரஸ் நான் உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன்ப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உங்களுக்கு அட்ரஸ் அனுப்பிச்சு விடுறேன். ஓகே சார். அவங்க வந்து முதல்ல அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணோம். ஏன்னா இங்க வந்து 20 பேருக்கு தான் ட்ரீட்மெண்ட். யார் முன்னாடி வந்து அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்றாங்களோ அவங்களுக்கு ஓட்டி தான் இது. சரி சரி, நான் பேசிட்டு நான் உங்களுக்கு நான் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி தந்தேன். ஓகேங்களா? ஓகே ஓகே. சங்கீதா மேடம், நீங்க எதை கேட்க வந்தீங்க? அம்மா சிவானம் அம்மா. வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. மேம் கேக்குதா? கேக்குதுமா, சொல்லுங்க. மேம் எனக்கு வந்து சி செக்ஷன் பண்ணிருக்காங்க. ரெண்டு பேபியுமே எனக்கு பிறந்தது. ஃபர்ஸ்ட் பேபி வந்து இல்ல, இப்போ செகண்ட் பேபி மட்டும் தான் இருக்கான். சி செக்ஷன் பண்ணி தான் 2 பேபியுமே எடுத்தாங்க. ஒரு சில டைம் பாத்தீங்கன்னா படுத்தா பாத்தீங்கன்னா இடுப்பாண்ட இருந்து கீழே வரைக்கும் வந்து கால் வந்து ஒரு பக்கம் வலிக்குது பயங்கரமா. ஒரு சில டைம் எனக்கு அந்த மாதிரி நான் ஃபீல் பண்றேன். சில நேரம் வந்து நான் நினைச்ச மாதிரி என்னால திரும்பி படுக்க முடியல. அந்த மாதிரி ஒரு திருவண்ணாமலை மேம். திருவண்ணாமலை, ஓகே. நீங்க சார் கிட்ட அட்ரஸ் வாங்கி எல்லாமே நான் பாத்தீங்க. சொல்லுங்க மேம். சங்கீதாம்மா, என்ன கான்டாக்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அட்ரஸ் ஷேர் பண்றேன் ஆக்சுவலா. சரிங்க சார். ஓகே சார். ஓகேங்களா? சரி, ஓகே. எல்லாமே நம்ம இவங்க சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா சர்க்குலேஷன் இல்லாம என்ன பிரச்சனை தண்டு வடத்துல என்ன ஏதுன்னு இங்க வந்து டயக்னோசிஸ் பண்ணி நம்ம அதை வந்து இது பண்ணும் போதுதான் சார் தெரியும் இவங்க சொல்றதெல்லாம். கண்டிப்பா மேடம், வன்மா பொறுத்த வரைக்கும் அங்க வந்து கையை நாடி பிடிச்சாதான் தெரியும், இல்லைன்னா வந்து ஒண்ணுமே தெரியாது. இவங்க ஈஸியா வாயில வந்து சொல்லிடலாம். அதுக்கு பிரச்சனை வந்து நாடை பார்த்து வாத பித்த அவங்க வந்து நீட்லிங் பண்ணிருப்பாங்க. அந்த வால் எலும்பு கிட்ட வந்து அந்த இது போட்டிருப்பாங்க, ஊசி போட்டிருப்பாங்க. அதுவா இல்ல என்ன பிரச்சனைன்னு பார்த்துட்டு நம்ம அதுக்கு உண்டான வர்மட் புள்ளிகளை நம்ம அழுத்தும் போது அவங்களுக்கு அங்க சர்க்குலேஷன் போக ஆரம்பிக்கும். நல்லாவே அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க ஆக்சுவலா அவங்க நம்ம குரூப் அட்மின் மேடம் சங்கீதான்றவங்க ஸ்டார்டிங் இனிஷியல்ல வந்து குரூப் ஆரம்பிக்கும் போது பயங்கர சப்போர்ட்டிவா இருந்தாங்க. இன்னைக்குதான் உள்ளவே வந்து இருக்காங்க. ஆக்சுவலா ரொம்ப நாள் ஒண்ணும் இல்ல சார், நம்ம வந்து அன்னைக்கு ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் தான். அவங்க அழகா வந்து திருவண்ணாமலை இங்க பக்கத்துல தான் இருக்குது. அவங்க அழகா வரலாம், எனக்கு தெரிஞ்சு வந்து பண்ணிட்டு போகலாம் எனக்கு தெரிஞ்சு. நான் சொல்றேன் மேடம். வணக்கம் மேடம். தேங்க்யூமா. மேடம் வணக்கம். வணக்கம். உங்க பேரு? என் பேர் வந்து உமாமாலா மேம். நான் வந்து சென்னையில தான் இருக்கோம் நாங்க. சரி, நீங்க திருவண்ணாமலையில இருக்கீங்களா மேம்? இல்ல, நான் சென்னையில தான், ராயப்பேட்டால தான் இருக்கேன் நானு. அவங்க பேசுனவங்க தான் திருவண்ணாமலையில இருந்து பேசிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே. அதான் வர்மா வந்து இந்த பேக் பெயினுக்கு இதுக்கெல்லாம் நல்லதுன்னு தான் சொல்றாங்க. எல்லாத்துக்குமே பண்ணலாம். வர்மான்றதுக்கு எல்லாத்துக்குமே, பேக் பெயின்ல இருந்து முட்டி வலியில இருந்து கழுத்து வலியில இருந்து எல்லாமே ஆபரேஷன் லெவல் போற கண்டிஷன்ல இருந்து நம்ம இதை வந்து ஆபரேஷன் எல்லாமே நம்ம கூட பண்ணலாம். நல்லபடியா நிறைய பேருக்கு செஞ்சு கொடுத்துருக்கோம். இப்போ அம்மாவுக்கு முட்டி வலிக்குதுன்னு சொல்றாங்க மேம். அவங்களுக்கு வந்து 70 கிட்டத்தட்ட ஆகுது அவங்க வயசு. அவங்களுக்கு இப்போ வந்து நீங்க வர்மா ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் சொன்னீங்களே, அது பண்ணலாம். வந்து அவங்க எந்த கண்டிஷன்ல இருக்குதுன்னு பார்க்கணும். அவங்களுக்கு முட்டி வந்து என்ன மாதிரி ஆயிருக்கு, பெண்ட் ஆயிருக்கா, என்ன மாதிரி நடக்கிறாங்க, எப்படி இருக்கு, நம்ம எல்லாம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணுவோம். நம்ம சார் கிட்ட நீங்க வந்து நம்பர் வாங்கிங்க. சென்னை தான், நீங்க எல்லாமே வாங்கிக்கோங்க. 2வது வந்து நம்ம ஆப் வந்து லான்ச் பண்ணிடுவோம். அதிகமா வந்து இப்போ போன் பண்ணி என்ன பேசுங்க. நெக்ஸ்ட் மந்த் 15க்குள்ள வந்து நம்ம சிவசிவான் பேசுவோம் SSCAS சொல்லி ஒரு கூகுள் பிளே ஸ்டோர்ல நம்ம ஆப் வந்து லான்ச் பண்ணிட்டோம்னா அதுல வந்து எல்லா அப்டேட்டும் டாக்டர்ஸ் அப்டேட்ல இருந்து எல்லாமே அதுல வந்துடும். ஆன்லைன் கன்சல்டிங் ஃபுல்லாவே அதுல வந்துடும். அதுல வந்து உங்க ரிப்போர்ட்லாம் ஷேர் பண்ணீங்கன்னா நான் கன்சல்டிங் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெள்ளிக்கிழமை வந்து உங்களுக்கு கேம்ப் இருக்கு, ஃப்ரீ கேம்ப் இருக்கு. நீங்க அன்னைக்கு வந்து இலவசமா நீங்க பண்ணிட்டு போகலாம். நீங்க அன்னைக்கு வந்து பாத்துட்டு
ஓ, அது முட்டி வலிக்கு மட்டும்தானா மேம்? பேக் ஆமாங்க, பெயின் முட்டி வலிக்கு எல்லாத்துக்கும்? ஒண்டிதான் பார்ப்போம். ஆமா. ஓகே ஓகே. நீங்க சரி மேம். நம்பர் அப்புறம் வச்சிருக்கீங்களா உமாமாலா மேடம்? நீங்க கால் பண்ணுங்க. நான் வச்சிருக்கேன் சார். நான் கால் பண்ணி இது பண்ணிக்கிறேன். எனக்கு இப்ப தலை சுத்தல் மட்டும் இப்போ ஒரு 2 டேஸா இருக்கு மேம். அதுக்கு என்ன பண்றது? தலை சுத்தல்னா அதுதான் என்னன்னு பார்க்கணுங்க. கழுத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கா, சர்விக்கல் ப்ராப்ளம் இருக்கா? கழுத்து வலினா வந்து நம்ம தலை சுத்தல்னா வந்து பல கோணத்துல பார்த்தாதான் தெரியும். அது வந்து எதிர்க்க வந்தா ஒண்டிதான் தெரியும் உங்களுக்கு. ஓகே. இப்போ நம்ம சும்மா டெம்பரவரியா வீட்ல ஏதாவது ரெமெடி இருக்குங்களா மேம்? இன்னும் என்ன காரணத்தால தலை சுத்தல் வருதுன்னு பார்க்கணும் இல்லைங்களா? ஓகே ஓகே. உங்களுக்கு வெட்டிகோ ப்ராப்ளம் இருக்கா? பித்தத்தினால தலை சுத்தல் வருதா, இல்ல என்ன கழுத்துல எலும்பு தேய்மானத்தால உங்களுக்கு தலை சுத்தல் வருதா, என்ன பிரச்சனைக்கு தலை சுத்தல் வருதுன்னு நம்ம பார்த்துட்டு அதுக்கேத்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் போதுதான் சரியாகும். ஓ, சரி 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 மேம். அதான் இப்ப தற்சமயத்துக்கு சும்மா லெமன், உப்பு, சர்க்கரை போட்டு குடிங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே ஓகே, அதுவும் செய்யுங்க. புதினா தொகையில இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. புதினா, கொத்தமல்லி, ஜீரகம் இதெல்லாம் வச்சு அரைச்சி சாப்பிட்டுங்க. பித்தமா இருந்தா அது உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாயிடும். இல்ல வேற சர்விக்கல் ஏதாவது பிரச்சனை இருந்தாக்கா அது வந்து நீங்க வந்து பார்த்துதான் ஆகணும். நீங்க சர்விக்கல்ல சின்ன பல்ஜ் இருக்குன்னாங்க. அது பெருசா வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு தான் சொன்னாரு கண்டிப்பா டாக்டர். அதனாலயும் வரலாம். இத நீங்க சொல்லும் போதே நான் தான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஆனா அதுல பெயினோ எதுவுமே இல்ல மேம் எனக்கு. இல்ல வராது, பட் ஆனா இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும் உங்களுக்கு. ஓ, சரி சரி. என்னன்னா ரத்த ஓட்டம் சரியில்லாத தொட்டுதான் இந்த மாதிரி எல்லாம் வருது உங்களுக்கு. அதனால வந்து பாருங்க. ஓகே, சரி மேம். நானும் முடிஞ்சா அந்த முட்டிக்கு பாத்துக்கிறேன். எனக்கும் இப்போ ரீசெண்டா கொஞ்சம் லைட்டா ஸ்டார்ட் ஆகுது முட்டி வலி. என்னைக்கா ஒரு இந்த மாதிரி வருது. அது வந்து வயசு, கால்சியம் டிஃபிஷியன்சி, என்ன பீரியட்ஸ், மெனோபாஸ் டைம் இதெல்லாமே இருக்கு இல்லைங்களா? அது நீங்க வரும்போது அது நம்ம என்ன எப்படி உங்களுடைய வயசு எப்படி இருக்கு, உங்களுடைய எலும்புடைய டென்சிட்டி எல்லாம் பார்த்துட்டு நான் சொல்றேன். அது ரொம்ப எல்லாம் வலி இருக்காதுல்ல மேம்? வலியெல்லாம் எதுவுமே இருக்காதுங்க. நம்ம கையில தானே டச் பண்ணி தான் நம்ம பண்றோம். எந்த மிஷினோ இன்ஸ்ட்ருமெண்டோ எதுவுமே கிடையாது. ஒன்லி கையில தானே பண்ண போறோம். சரி மேம். அப்புறம் சார்கிட்ட அட்ரஸ் வாங்கிட்டு வரேன். எனக்கும் அம்மாவுக்குமே கூட பாத்துக்கிறோம். ஓகே ஓகே ஃபைன். ஓகே மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். இன்னைக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா நல்லா எடுத்திருக்கீங்க சார் கிளாஸ். ரொம்ப இல்ல, வித்தியாசமா ஆக்சுவலி இருக்கு. வந்து யாருமே இல்லன்னும் போது டக்குன்னு ஒரு டாபிக் போட்டிருந்தேன். நடுவுல வந்து நான் வருமா பத்தி பேசும்போது நித்ய கல்யாணி மேடம் வந்திருந்தாங்க. சரி ஓகே, ப்ரொஃபஷனலா அவங்க வந்து டாக்டரேட் பண்ணி போன வீக் கூட அவங்க ஸ்டேட்டஸ் பார்த்துருந்தேன். ஒரு முட்டி வலிக்காக ஒரு பேஷண்ட் வந்திருந்தாங்க. வருமால வந்து நிறைய ரிசல்ட் இருக்கு. ஸோ அவங்களே பேச விட்டுவோம் சொல்லி அப்படின்னா அவங்களை பேச விட்டுருக்கேன். மேடமும் நல்லா சொன்னாங்க, நீங்களும் ரொம்ப நல்லா சொன்னீங்க. எனக்கு என்னன்னா சார், நம்ம குளிக்கும் போது 6 மணிக்குள்ளவே குளிச்சிடணும்னு சொல்றாங்க. அது உண்மைதானா சார்? 5 to 6க்குள்ளவே குளிச்சிடணுங்களா? ஏன்னா பித்தம், கபம், வாயு வந்து அதுலயே வந்து வாஷ் அவுட் ஆயிடும். அதான் வாதப்பித்த கபம் நாடி பார்த்துடாம எதுவும் சொல்ல முடியும். இல்ல பொதுவாவே குளியல் முறை எல்லாருமே வந்து 5 to 6க்குள்ள குளிச்சிடணும்னு சொல்றாங்க சார். அது வந்து பிராமின்ஸ் எல்லாமே அப்படிதான் குளிப்பாங்க. பிராமின்ஸ் உனக்கு கூட 4:30 மணி 3 மணிக்கே குளிக்கிற ஆள் தான். அதுக்கு இருக்கும் சம்பந்தம் தான் கிடையாது. ஓகேங்களா? குளிக்கிற ப்ராசஸ் வந்து கரெக்டா குளிக்கணும், அதான் விஷயம். ஓ, சரி சரி சரி. சரிங்களா? ஓகே சார். நன்றி. ஓகே சார், தேங்க்யூ. பிரபாகரன் சார், நீங்க எதை கேட்க வந்தீங்க? ராணி குமார் சொல்லுங்க சார். பிரபாகரன் சார், குமார் சார் பெங்களூர்ல இருந்து. சரி ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நான் ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுல பேசியிருக்கேன். நன்றி, வணக்கம். முடிச்சுக்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார்.